இன்றைய சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நேர்முகத்தில் பங்கேற்பவர் சட்ட விழிப்புணர்வு இயக்கத்தின் தலைவர் வழக்குரைஞர் ஜார்ஜ் பிலிஜன் அவர்கள். இன்றைய சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில நம்ம கூட சட்ட விழிப்புணர்வு இயக்கத்தின் தலைவர் ஜார்ஜ் பிலிஜன் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. சட்டமும் சட்டம் பற்றிய புரிதலும், அடிப்படையான சட்டத்தை எப்படி கையாளுவதும், சட்ட விழிப்புணர்வு மற்றும் மக்களுக்கு உதவிகளை செய்தல் என்ற நோக்கத்துல தான் இன்றைய நிகழ்ச்சி அமைகிறதா இருக்கு. சட்ட விழிப்புணர்வு இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றதும், இந்த இயக்கத்தால பொதுமக்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து வழக்கறிஞர் சொல்றதுக்கு காத்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுமக்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஒரு 3 அடிப்படையான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, உணவு, உடை, இருப்பிடம். இந்த 3 விஷயம் சார்ந்து இல்ல 3 விஷயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வரும்போது சட்டம் ரீதியா தான் அந்த பிரச்சனையை நம்ம அணுக வேண்டியதா இருக்கு. அப்போ அந்த சட்டம் அப்படின்றது எல்லாத்துக்கும் நியாயமா இருக்கணும். சில நேரங்கள்ல அநீதி வந்து நமக்கு நடக்கிறப்போ சட்டம் ரீதியாக தான் கையாள வேண்டியதாக இருக்குது. அப்போ அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதாக இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனாலே எல்லாத்துக்குமே அந்த மனநிலை கொஞ்சம் ஒரு பதட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ சட்டத்தை எப்படி பார்க்கணும் பொதுமக்கள்? அதே நேரத்தில் சட்டம் அப்படின்னாலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம போகணும், கம்ப்ளைண்ட் வந்து நம்ம கொடுக்கணும். அந்த கம்ப்ளைண்ட் வந்து எல்லாரும் படிச்சிருப்போமா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அவங்களே பதட்டத்தோடு இருப்பாங்க. அப்போ இந்த ஓரலாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா, இல்லை நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறத அவங்க வந்து ஏற்றுட்டு அவங்களே எழுதி கொடுக்கறதுல இது வந்து மதிப்புக்குரியதா ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். அதை நம்ம எப்படி பார்க்கணும்? ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சம்பவம் ஒரு இடத்துல நடந்திருக்கும். இந்த குற்றச்சம்பவத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது வழக்குகளை பொறுத்த வரைக்கும் உரிமையியல் வழக்கு, குற்ற வழக்கு 2 தரப்பு இருக்கு. இப்போ ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் வந்துருச்சுன்னா அது சம்பந்தமாக தான் நம்மளை பாதுகாக்க தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. பொதுமக்கள் எந்த விதத்திலையும் பயப்பட வேண்டிய அவசியமோ அச்சப்பட வேண்டிய அவசியமோ இல்லை. தப்பு பண்ணவங்க, தவறு இழைத்தவங்க தான் அதில் பயப்படணும். ஆக்சுவலாக ஒரு சம்பவம், அதாவது குற்றச்சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த குற்றச்சம்பவத்தை நம்ம ஃபோன்லேயே தகவல் சொல்லலாம், ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லை நேரடியாக போய் எழுத்து வடிவமாக எழுதி கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது பெட்டிஷன் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கம்ப்ளைண்ட் அப்படின்னா இது வந்து ஒரு சட்ட நுணுக்கத்தின்படி அந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது மஜிஸ்ட்ரேட் முன்னிலையில கொடுக்கிறது தான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கிறது இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், இப்படி ஒரு சம்பவம் குற்றச்சம்பவம் நடந்தது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கிறது தான் இன்ஃபர்மேஷன். ஆனா நம்ம மக்கள் வந்து அதை பெட்டிஷன் சொல்லி பழகிட்டாங்க. ஆக்சுவலா இவங்க கொடுக்கக்கூடிய பெட்டிஷன், இப்ப நான் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா நான் தான் பெட்டிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஒரு குற்றச்சம்பவத்தையும் யார் வேணாலும் அதை வந்து காவல் நிலையத்துக்கு தெரிவிக்கலாம். இப்போ ஒரு காவல் நிலையத்திலிருந்து ஒரு எஃப்ஐஆர், அதாவது முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்றாங்க அப்படின்னா ஒரு குற்றச்சம்பவத்துக்கு, அதுல பெட்டிஷனரா யார் வருவாங்க, அதாவது கம்ப்ளைனன்ட்டா அவங்க தான் வருவாங்க. எஸ்ஏ ஆஃப் போலீஸ் இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அந்த அஃபென்ஸை பொறுத்த விஷயம். இவங்க எப்படி மாறிடுவாங்க, பாதிக்கப்பட்டவங்க விக்டிமா மாறிடுவாங்க, அதுவும் அவங்க தான் சாட்சியா மாறிடுவாங்க. இவங்க வந்து அந்த சம்பவத்துல சாட்சி சொல்லணுமே தவிர இவங்க நேரடியாக அதுல எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சம்பவம் நடக்கிற இடத்துல இருந்து ஒரு போன் மூலமாக ஒரு தகவல் காவல் நிலையத்துக்கு தெரிவிக்கலாம், இல்ல நேரடியாக போய் தெரிவிக்கலாம். ஒரு இடத்துல ஒரு அடி பட்டுடுச்சு, ஒரு காயம் பட்டுடுச்சுன்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக என்ன பண்ணணும்னா அரசு மருத்துவமனையில போய் நீங்க காயம் பட்டதுக்கு முதல்ல மருத்துவ சிகிச்சை பண்ணணும். மருத்துவ சிகிச்சையின் போது நீங்க என்ன பண்ணணும்னா மருத்துவர்கிட்ட யாரு எந்த இடத்துல அடிச்சாங்க, அந்த நபர் தெரிந்த நபரா தெரியாத நபராங்கிறத அவங்ககிட்ட சொல்லணும். பேர் கூட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. தெரிந்த நபர்களா தெரியாத நபர்களா இத வந்து சொல்லணும். அதுல என்னன்னா ஒரு மருத்துவமனையில போய் சொல்லக்கூடிய காயங்களும் காவல் நிலையத்துல போய் சொல்லக்கூடிய காயங்களும் வித்தியாசம் இருந்ததுன்னா அதுல ஏதோ ஒரு பொய் இருக்குன்னு அர்த்தம். உண்மையான சம்பவத்தை நேரடியாக சொன்னா இதுல பொய் இருக்காது. இது காவல்துறையினர் விசாரிச்சு அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க விசாரிச்சு ஃபைனல் ரிப்போர்ட் போடுறதான் சார்ஜ் ஷீட் அப்படிம்பாங்க. முதல் கட்டத்துல நம்ம ஒரு புகார் மனு கொடுக்கணும்னா அந்த புகார் மனு கொடுக்கும்போது, அதாவது வார்த்தை வழியாக இருந்தாலும் சரி இல்ல எழுதி கொடுத்தாலும் சரி, குற்றச்சம்பவம் நடந்த நேரம் கம்பல்சரி இருக்கணும். அதே மாதிரி குற்றச்சம்பவம் நடந்த இடம் அதுவும் கம்பல்சரி அதுல இருக்கணும். இந்த குற்றச்சம்பவம் நடந்த நேரத்துல யார் யார் அந்த குற்றச்சம்பவத்தை பார்த்தாங்க அப்படிங்கிற சாட்சிகள் பட்டியலும் அதுல இருக்கணும். ஏன்னா ஒரு குற்றச்சம்பவத்தை நிரூபிக்கணும்னா சாட்சிகள் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு குற்றச்சம்பவம் நடக்குது, அந்த இடத்துல யார் யார் இருந்தாங்கிற டீடைல்ஸ் எல்லாமே அந்த புகார் மனு கொடுக்கும்போது கொடுக்கணும். அப்ப இந்த நாள் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் வைத்து இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பெட்டிஷன்ல கம்பல்சரி இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. காவல்துறை அதிகாரிகள் வந்து நேரடியாக அந்த சம்பவ இடத்துக்கு வருவாங்க. மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தா அங்க மருத்துவமனைக்கு வருவாங்க, வந்து விசாரிப்பாங்க. விசாரிச்சு அவங்க வாக்குமூலம் வாங்குவாங்க. அது எழுத்து வடிவமாக வாக்குமூலம் கொடுக்க முடியும்னா எழுத்து வடிவமாக கொடுக்கலாம். நீங்க வார்த்தையால சொல்றத அவங்க எழுதிப்பாங்க. அவங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம படிச்சு காட்டுவாங்க. நம்ம சொன்ன சம்பவங்கள் எல்லாம் இருக்காங்கிறத படிச்சு காட்டுவாங்க. அதை கவனமா கேட்கணும். அதுல ஏதாவது விடுபட்டு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்து தான் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இவங்க அக்செப்டன்ஸ் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கிறது. மருத்துவமனையில வந்து ஒரு வாக்குமூலம் எடுக்கிறாங்க. அந்த வாக்குமூலத்தை நம்ம படிச்சு பார்த்து நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த வாக்குமூலத்தை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா அது
காகனைசபிள் அஃபென்ஸா நான் காகனைசபிள் அஃபென்ஸான்னு பார்ப்பாங்க. இந்த வார்த்தை வந்து எளிய மக்களுக்கு புரியாது. அது குற்ற வழக்கு பதியப்பட வேண்டிய வழக்கா, அதாவது எஃப்ஐஆர் போட வேண்டிய வழக்கா, இல்ல இது எஃப்ஐஆர் போட வேண்டாம், இது வந்து பேசி முடிக்கிற மாதிரி, இப்போ ஒரு சின்ன கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க, அப்படிப்பட்ட வழக்கா அப்படிங்கறத அவங்க பார்ப்பாங்க. சப்போஸ் இது வந்து எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னா உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படணும். இப்ப ஒரு சாதாரண வழக்குகள்ல முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய மஜிஸ்ட்ரேட்ல இருந்து அனுமதி வாங்கி தான் பதிவு பண்ண வேண்டிய வழக்குகள் இருக்கு. அந்த மாதிரினா அவங்க அனுமதி வாங்கிப்பாங்க. இது ஒரு கொலை முயற்சி, ஒரு வெட்டு காயம், இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்ததுன்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணணும், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும். அந்த பதிவு செய்தது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட நபருக்கு அதுல ஒரு நகல் கொடுக்கணும். அவங்க அந்த நகலை கொடுத்து நகல் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி கையெழுத்து வாங்குவாங்க. இப்ப எல்லாமே மேக்ஸிமம் ஆன்லைன்ல வந்துருச்சு. எஃப்ஐஆர் வந்து நம்ம ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய அஃபென்ஸ், அதாவது ரேப் கேசஸ், மர்டர் கேசஸ், உமன் ஹராஸ்மென்ட், இந்த மாதிரிப்பட்ட வழக்குகள் தான் எஃப்ஐஆர் வந்து ஆன்லைன்ல எடுக்க முடியாது. அது வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியலா இருக்கும். அது எதனால கான்ஃபிடென்ஷியல் வச்சாங்கன்னா, பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இல்லனா பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை, இந்த மாதிரிப்பட்டவங்களோட போட்டோ, பேரு எதுவுமே வெளியே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இதை இப்படி கான்ஃபிடென்ஷியலா வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க போட்டோவை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய சமூக வலைதளங்கள் எல்லாம் பரவுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால தான் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்காக தான் அவங்க பாதிக்கப்பட்டவங்க மேலும் மேலும் பாதிக்கப்படுவாங்க. அதனாலே இந்த ஒரு கான்ஃபிடென்ஷியலை கொண்டு வந்தாங்க. இதுதான் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி உரிமையியல் வழக்குகள், இப்போ ஒரு சிவில் கேஸ் சம்பந்தமா நீங்க போறீங்கன்னா முதல்ல நம்ம உரிமை என்னங்கிற தெளிவு நம்மகிட்ட இருக்கணும். இப்ப நமக்கு ஒரு சொத்து இருக்கு, இந்த சொத்து சம்பந்தமா நம்ம ஒரு வழக்கு தாக்கல் பண்ண போறோம்னா அந்த சொத்து நமக்கு எப்படி கிடைச்சுங்கிற டீடைல் முதல் அந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் நம்ம வரிசைப்படுத்தணும். சொத்து ஆவணமா இருக்கட்டும், பட்டாவா இருக்கட்டும், சொத்து வரி ரசீதா இருக்கட்டும், அப்புறம் நீங்க வீட்டு வரி ரசீது கட்டுறது எல்லாமே நீங்க வச்சிருப்பீங்க. பழைய ரசீதுல இருந்து நமக்கான உரிமை என்னது, நம்ம சைடுல அதுல என்னென்ன தப்பு நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும். முதல்ல நம்ம சைடு இருக்கக்கூடிய தப்பு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம ஒரு வழக்கை நம்ம தாக்கல் பண்ணணும், நம்ம அதை சரி பண்ணி நம்ம தாக்கல் பண்ண முடியும். நம்ம உரிமையை நம்ம மீட்டெடுக்கணும்னா நம்ம உரிமையை நிலைநிறுத்துற ப்ரூஃப் எல்லாமே பக்காவா இருக்கணும். நீதிமன்றங்களுக்கு எவிடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ப்ரூஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு தான் அவங்க என்ன பண்ணும், ஒரு வழக்கறிஞர் அணுகி அப்புறம் வந்து வழக்கு தாக்கல் பண்ணணும். சார், நீங்க இப்போ வழக்கு அப்படின்றப்போ நீங்க சொன்னீங்க 2 விஷயங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இப்ப 2 விஷயமான வழக்கு இருந்தாலுமே நம்ம சட்ட ரீதியா அணுகணும்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறோம். நாங்கள் வந்து வழக்கும் தொடுத்துட்டோம். அது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும் நம்ம எதிர்பார்த்துருப்போம். அது பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும், வருஷக்கணக்கில் போயிட்டே இருக்கும். ப்ராப்பராக சட்ட ரீதியாக ஒரு வழக்கை வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஆக்சுவலா வழக்குகள் இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல சீக்கிரமா முடியுது. ஆனா பழைய காலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மனநிலையிலிருந்து மக்கள் இன்னும் மாறல. வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நீதிமன்றங்கள்ல எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா, அந்த நீதிமன்றத்துல எத்தனை வழக்குகள் ஏற்கனவே பெண்டிங்ல இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த பெண்டிங் கேசஸ் பொறுத்து தான் அந்த வழக்குக்கு டேட் கொடுப்பாங்க. நம்ம வழக்கு சீக்கிரம் முடியணும்னா முதல்ல குற்ற வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கு குற்ற வழக்கு தாக்கல் பண்ணியாச்சுன்னா அந்த குற்ற வழக்கின் தன்மையை பொறுத்து இவங்க இத்தனை நாள்ல சார்ஜ் ஷீட், அதாவது 60 டேஸ் இருக்கு, 90 டேஸ் இருக்கு, 180 டேஸ் இருக்கு. இது மாதிரி அவங்க வந்து சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதாவது சார்ஜ் ஷீட் அப்படின்னா போலீஸோட இறுதி அறிக்கை, ஃபைனல் ரிப்போர்ட் வந்து அவங்க வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும். நான் இந்தந்த சாட்சிகளை நான் வந்து விசாரிச்சேன், இந்தந்த சாட்சிகளை விசாரிச்சதுல இந்தந்த சாட்சிகள் இப்படி இப்படி சொல்லியிருக்காங்க, அதனால இந்த நபர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நாங்க வந்து முடிவு பண்ணியிருக்கோம், முடிவு பண்ணி நாங்க நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபைனல் ரிப்போர்ட் போடுவாங்க. இந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை கோர்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேஜிஸ்ட்ரேட் எடுத்து படிச்சு பார்ப்பாங்க. இவங்க சொல்லி இருக்கக்கூடியது நம்ப தகுந்ததா இருக்கா அப்படிங்கறத முதல்ல பார்ப்பாங்க. அவங்க மைண்ட் அப்ளை பண்ணி பார்ப்பாங்க, இந்த விஷயம் நடந்திருக்கலாமோ. அப்ப பிரைமா ஃபேசி, அதாவது அப்படி ஒரு சந்தர்ப்பம் அந்த பிரைமா ஃபேசி இருக்கு அப்படின்னா இந்த குற்ற வழக்குகள் நடந்திருக்கலாம் அப்படி தோணுச்சுன்னா அந்த கேஸை வந்து நம்பர் போடுவாங்க. நம்பர் போட்டு கேஸ் ட்ரையலுக்கு எடுப்பாங்க. அப்படி ட்ரையலுக்கு எடுத்தாச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியா முதல் கட்டம் இவங்களுக்கு சம்மன் அனுப்புவாங்க. அந்த குற்றவாளிகளா எத்தனை பேரை நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே சம்மன் அனுப்புவாங்க. சம்மன் அனுப்பின உடனே அவங்க என்ன பண்ணும், நீதிமன்றத்தில் ஆஜராகணும். ஆஜராகலன்னா கேஸ் வாரண்ட் ஆகும், திருப்பி அந்த போலீஸை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இந்த நபர் வந்து கரெக்டா வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி திருப்பி இவங்க சம்மன் வாங்கி அதுக்கப்புறம் கோர்ட்ல வராங்க இல்லையா, இந்த கோர்ட்ல வந்த உடனே அவங்க என்ன போடுவாங்க, முதல்ல கேள்வி எல்லாம் கேட்பாங்க. இந்த குற்ற வழக்குகள்ல உங்களை குற்றம் சுமத்தி இருக்காங்க, இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்பாங்க. அதுல இவங்க என்ன சொல்லுவாங்க, ஒண்ணு ஆமான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்லன்னு சொல்லுவாங்க. எதுனாலும் அந்த நீதிமன்றம் பார்த்துட்டு இதுல போலீஸ் விசாரிச்சிருக்காங்க இல்லையா சாட்சிகள், இந்த அவ்வளவு சாட்சிகளையுமே நீதிமன்றம் அப்படியே ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீதிமன்றம் மறுபடியும் இந்த சாட்சிகளுக்கு எல்லாம் சம்மன் அனுப்பும். இந்த சாட்சிகள், அதாவது முதல்ல அந்த பாதிக்கப்பட்ட நபர் தான் முதல் சாட்சியா வருவார். அந்த சாட்சிகள் பட்டியல் தயார் செய்து அந்த சாட்சிகளுக்கு சம்மன்
போடுவாங்க. இந்த சாட்சிகள் என்ன பண்ணுவாங்க, நான் வெளிநாட்டுல இருக்கேன், என்னால வர முடியாது, நான் ஊர்ல இல்ல, அப்படி இப்படி சொல்லி நாள் கடத்தினாதான் இந்த கேஸ் வந்து இழுத்துட்டு போகுமே தவிர, அவங்க கரெக்டா சாட்சி சொல்ல வந்து அந்த குற்ற வழக்குல ப்ராப்பரா, அதாவது உண்மையா நடந்த சம்பவத்தை சொல்றவங்க மாத்தி மாத்தி பேச மாட்டாங்க. விசாரணை நடக்கும். அதாவது நீதிமன்ற விசாரணை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்ற வழக்குல ஒரு சாட்சி சம்மன் போகுது, அந்த சாட்சியை வந்து பாக்ஸ்ல ஏத்தி முதல்ல அரசு தரப்பு விசாரிப்பாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லுவாங்க. அப்ப இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இவங்க சொன்ன விஷயத்துக்கும் ஏற்கனவே சாட்சி சொன்ன விஷயத்துக்கும் வேறுபாடு இருக்காங்கிறத முதல்ல பார்ப்பாங்க. அப்புறம் எதிர்த்தரப்பு, அதாவது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்குவாங்க. அவங்க வழக்கறிஞர் என்ன பண்ணுவாங்க, இது குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. இந்த உண்மைகளை கொண்டு வருவதற்காக தான் இந்த குறுக்கு விசாரணை. இந்த குறுக்கு விசாரணை அதாவது ஒரு நிரபராதி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருக்கிறது. அப்ப இந்த குறுக்கு விசாரணையில ஓரளவுக்கு தெரியும், நம்ம குறுக்கு விசாரணையில் நிறைய விஷயத்தை வெளியே கொண்டு வர முடியும். இந்த குறுக்கு விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீதிமன்றம் என்ன பண்ணும், இந்தந்த சாட்சிகள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்காங்க, இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும். இது எல்லா ப்ராசஸுமே விரைந்து நடக்கணும்னா எந்த இடத்துலயுமே பெண்டிங் ஆகக்கூடாது. அப்ப நம்ம புகார் மனு கொடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த நபர்கள் எவ்வளவு விரைவா அந்த வழக்குகளை வந்து சாட்சிகள் எல்லாம் சொல்லி அதை கோஆபரேட் பண்றாங்களோ அவ்வளவு விரைந்து அந்த குற்ற வழக்குகள் வந்து நிறைவுக்கு வரும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க குற்ற வழக்குகள்ல சாட்சி சொல்றவங்க நம்ம ஒரு 2 வாரம் போகாம இருக்கலாமே, நம்ம ஒரு 3 வாரம் போகாம இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அலக்கழிச்சிட்டு இருக்கிறது தான் இந்த வழக்குகள் இழுத்துட்டு போறதுக்கான காரணம். அதே மாதிரி உரிமையியல் வழக்கு, உரிமையியல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சொத்து நமக்கு இப்போ ஒரு பவுண்டரியில தான் ஒரு டிஸ்பியூட் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு கேஸுக்கு போறோம். அந்த கேஸ் வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் ஆயிடுச்சு. தாக்கலாகி ஒரு நம்பர் வந்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்த்தரப்பினருக்கு சம்மன் அனுப்புவாங்க. எதிர்த்தரப்பினர் சம்மன் அனுப்பி அந்த சம்மனை பெற்றுக்கொண்ட உடனே இவங்க போட்டிருக்கக்கூடிய அவங்க ஒரு வெர்ஷன் சொல்லியிருப்பாங்க, அப்படித்தானே, எனக்கு இந்த இது இருக்குங்கிறது ஒரு வெர்ஷன் பெட்டிஷனா சொல்லியிருப்பாங்க, அதாவது பிளைன்டா சொல்லியிருப்பாங்க. அந்த பிளைன்லயும் பெட்டிஷன்ல இருக்கக்கூடிய காப்பீஸ் வந்து இவங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க முதல்ல எதிர்த்தரப்பினருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க, அதாவது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அதாவது ஒரு ஸ்டே எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு கவுண்டர் போட வேண்டியது இருக்கும். அவங்க என்ன பண்ணணும், அவங்களோட வெர்ஷனை வித்தின் 90 டேஸுக்குள்ள நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும். இப்போ நீதிமன்றங்கள் முன்னாடி வந்து டைம் நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க, கம்பல்சரி 90 டேஸுக்குள்ள அவங்க தாக்கல் பண்ணலன்னா கேஸை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போயிடறாங்க. அதனால பெண்டிங் ஆகாது. இவங்க தாக்கல் பண்ண உடனே என்கொயரி போடுவாங்க, அதுக்கப்புறம் என்கொயரி சொல்லணும், ஃபர்தரா அது என்ன ஆகும், இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி ட்ரையலுக்கு வந்துடும். இது ஒரு நீண்ட நெடிய ப்ராசஸ் எல்லாம் கிடையாது, ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸை பர்பஸா நிறைய பேர் இழுக்கணுங்கிறதுக்காகத்தான் சில கோர்ட்ல பெண்டிங் ஆகுது தவிர இந்த காலகட்டங்களில் வழக்குகள் பெண்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனா வழக்கு தாக்கல் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கான ப்ரூஃப் எல்லாமே பக்காவா கொடுத்துருக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, சார் எனக்கு ஒரு டாக்குமெண்ட் கிடைக்கல, அதுக்கு எனக்கு டைம் வேணும், இப்படி நிறைய பொதுமக்கள் டைம் கேட்கறதுனால தான் வழக்குகள் இழுக்குதே தவிர சட்டப்படி அந்த வழக்கு வந்து எந்த விதத்திலையும் அது நீண்டு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்ப நம்ம தான் கொஞ்சம் இதுக்கு டைம் கொடுங்க அதுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்காம சரசரன்னு முடிச்சிடணும் கேஸ். சார் இப்போ வந்து நீங்க அட்வொகேட்டா இருக்கீங்க, நிறைய கேஸ் வந்து பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம மாவட்டத்துல ஒரு சட்ட விழிப்புணர்வு இயக்கம் அப்படின்றத நீங்க வந்து வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. புக்ஸ் வந்து நிறைய வெளியிட்டிருக்கீங்க. அந்த புக்கை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து மெயின்ல அவங்களோட புக்ல வந்து பார்த்தால் காகிதம் படித்தால் ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு பேனா பேசுகிறது உங்க பேர் போட்டு ஒரு புக் இருக்கு. அதுல அட்வொகேட்டோட படத்தோட நீங்க இருக்கீங்க. இதுல அந்த 2வது புக் எடிஷன்ல பாத்தீங்கன்னா மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸோட அவங்களோட சொத்தும் அவங்களோட உரிமை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே நீங்க எழுதிருந்தீங்க. அதை ஃபுல்லாவே நாங்க பார்த்தோம். ஒருத்தரோட வாழ்க்கையில இருந்ததை நான் இப்ப வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வியா கேட்கிறேன். அரசு அதிகாரியா இருக்காரு, அவர் கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்குறாரு. இடத்த வாங்கி சுய சம்பாத்தியம் வீடும் கட்டுறாரு, லோன் போட்டு வீடு கட்டுறாரு. லோனு நல்லபடியா முடிஞ்சிருது, ரிட்டையரும் ஆகுறாரு. ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அவருக்கு 3 பையனா இருக்கும் போது கடைசி பையனுக்கு இவரு அந்த சொத்தை வந்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போது தான செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரம் எழுதி குழந்தைக்கு கொடுத்துட்றாரு. அவனும் நல்லா பாத்துக்கிறான். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பென்ஷனை வாங்கிக்கிறாரு, பையன் வாங்கிக்கிறாரு. ஏன்னா ஏடிஎம் கார்டு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறாங்க. இப்போ அதை வச்சுட்டே அவர் எல்லாத்தையும் ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கிறாரு. அப்பப்போ பேங்க்ல போய் என்னோட அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு போய் காமிச்சிடுறாரு. அந்த கூப்பிட்டுட்டு போறதுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி வீட்டில் இப்போ அலோவ் பண்றது இல்லை. இவர் சம்பாத்தியம் தான், சுயமா வாங்கின சொத்து தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பையனோட பேர்ல தான செட்டில்மெண்ட் கொடுத்ததுனால அந்த பையன் வந்து வீட்டுல வந்து இருக்காம அவர் வந்து விட்டுட்டாரு. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இதே விஷயம் மற்றவங்களுக்கும் நடக்கக்கூடாது. இப்போ மூத்த குடிமக்கள் தன்னோட சொத்தை வந்து எப்படி கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரி டிவிஷன் பண்ணி கொடுக்கணும். இது வந்து பரம்பரையா சொத்து இல்ல, தன்னோட சுய சம்பாத்தியத்தை எப்படி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்கணும் இல்லையா. இப்போ நியூஸ்ல எல்லாம் நம்ம பாக்குறோம், கலெக்டர்
ஒருத்தர் வந்து தலையிடுறாரு, நீங்க சொத்து வந்து உங்க பையனுக்கு கொடுத்தீங்க, நீங்க பார்க்கல, அதனால உங்களோட சொத்து உங்க பையனோட சொத்து உங்க அப்பாவுக்கே வர மாதிரி நான் வட்டாட்சியருக்கோ சம்பந்தப்பட்ட ஒரு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கோ நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கறதுல நம்ம பார்க்கறோம். அது பாசிபிளா? கண்டிப்பா. ஒரு மூத்த குடிமக்கள் சட்டம் கொண்டு வந்ததை இவங்களை பாதுகாப்பதற்காக தான். அதுல என்ன இஷ்யூனா, இவங்க சுயமா சம்பாதிக்கிறாங்க, இவங்க பென்ஷன் வேலை பார்க்கும்போது சம்பளம் வாங்குறாங்க. இவங்க அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னைக்குமே நமக்கு இந்த தெம்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இவங்க சொத்தை எழுதி கொடுத்துறாங்க. இதுதான் இவங்க பண்ணக்கூடிய தப்பு. மூத்த குடிமக்கள் ஆக்சுவலா சட்டப்படியான ஒரு அணுகுமுறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சொத்து நம்ம எழுதி கொடுக்கிறோம், எந்த ப்ராமிஸுமே பண்ணாம ஒரு பையனுக்கு நம்ம எழுதி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா அந்த சொத்தை திரும்ப மீட்டெடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எழுதி கொடுக்கும் போதே இவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும், எனது காலம் வரை எனக்கு அனுபவ ஆசை இருக்குங்கிறத ஒரு வாசகத்தை கண்டிப்பா அதுல வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு அனுபவ ஆசை இல்லங்கிறத இவர் அப்பவே இவர் விட்டு கொடுத்துறாருன்னா இவருக்கு எந்த ரைட்ஸும் வராது இல்லையா. அப்பாவா இருந்தாலும் மகனா இருந்தாலும் எழுத்து கவனமா இருக்கணும், எழுத்து ப்ராப்பரா இருக்கணும். ஏன்னா வேலை பார்க்கும் போது சம்பளம் வந்துட்டு இருக்கு, வேலை பார்த்து பென்ஷன் ஆன அப்புறம் பென்ஷன் வந்துட்டு இருக்கு, இதெல்லாம் ஓகே. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இவங்களால இதை கூட பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்ப எந்த இடத்துலயுமே பிளாங்கா பிள்ளைங்களை நம்பி எந்த அனுபவ அவகாசமும் இல்லைங்கிறது மாதிரி எழுதி கொடுக்கிறது நம்ம வந்து அது என்னைக்குமே அது பாதிப்புக்குள்ளாகும். அதுக்குதான் நம்ம பத்மநாபபுரம் ஆர்டிஓ, அதாவது ஒரு வழக்கு இதே மாதிரி நடந்த ஒரு விஷயத்துல அவர் ஒரு ஆர்டரை போட்டார். எனக்கு ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயும் எழுதக்கூடிய சொத்துக்கள், அதாவது தான செட்டில்மெண்டா எழுதக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே கம்பல்சரி அனுபவ அவகாசம்ங்கிற கண்டிஷன் வச்சுதான் எழுதணும், கண்டிஷனல் செட்டில்மெண்ட் தான் எழுதணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஆர்டர் போட்டார். அந்த ஆர்டரையே வந்து சண்டை போடுறாங்க. யார் சண்டை போடுறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசன் தான். என்னன்னா பையனுக்கு நாளைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, லோன் எடுக்க முடியாது, ஒரு விஷயம் தான். மூத்த குடிமக்களா இருக்கக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி, நம்ம இளமையா இருக்கக்கூடிய நேரத்தில இருந்தாலும் சரி, நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொத்துக்களை கடத்தி நம்ம கொடுக்கும் போது நமக்குன்னு ஒரு சொத்து, அதுல ஒரு ரைட்டை வைக்கிறது நமக்கு என்னைக்குமே பாதுகாப்பானது. அப்படி வச்சா மட்டும்தான் யாரா இருந்தாலும் அதை மீட்டெடுக்க முடியும். உச்சநீதிமன்றம் தெளிவா நிறைய தீர்ப்புரைகள்ல சொல்லியிருக்காங்க. அனுபவ அவகாசம் இல்லாத சொத்துக்களை அதுல வந்து ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க, அதாவது இந்த சொத்து நான் வந்து எப்பவுமே நான் ரத்து செய்வது அல்லாததும் ஆகும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்ப இவங்க நான் கேன்சலேஷன் பண்ண மாட்டேன்னு ஒரு உறுதிமொழி கொடுத்து தான் அந்த செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களாவே நினைச்சாலும் கேன்சல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சிவில் கோர்ட்டுக்கு போவாங்க, அது கொஞ்சம் ப்ராசஸ் நிறைய வரும், அது வந்து கொடுக்கவே முடியாது. அதனால சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, இளமையா இருக்கும்போது எழுதி கொடுக்கும் போது அவங்களுக்கு ரைட் வச்சு தான் அதை எழுதி கொடுக்கணுமே தவிர ரைட் இல்லாம எழுதி கொடுக்க கூடாது. அப்படி எழுதி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வரும். நிறைய இடங்கள்ல என்ன நடக்குன்னா, சொத்துக்களை கொடுத்துறாங்க, இவங்க ஆர்டிஓ கோர்ட்டுக்கு அப்புறம் பெட்டிஷனுக்கு போறாங்க, ஆர்டிஓ கோர்ட்ல ஒரு 10,000 ரூபாய் மெயின்டெனன்ஸ் கொடுக்க சொல்லி ஆர்டர் போடுறாங்க. இந்த மெயின்டெனன்ஸே கொடுக்காம பசங்க எங்க அமெரிக்கால இருக்காங்க, அவங்க யூஎஸ்ல எங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவங்களை பராமரிப்பதற்கோ பார்ப்பதற்கோ நிறைய நம்ம மாவட்டங்களே நிறைய காவல் நிலையங்களுக்கு உட்பட்டு முதியோர் மட்டும் ஒரு வீட்டில் இருக்கிற நிறைய முதியோரை எனக்கு தெரியும். அந்த முதியோர்கள் எல்லாமே நான் வந்து இந்த கமிட்டியில இருக்கிறனால நாங்க அப்பப்ப போய் பார்த்துட்டு வருவோம். பையன் கேட்டா போன் பண்ணி கேட்டா அது எனக்கு டைம், நான் சென்னையில் இருக்கேன், மகள்கிட்ட கேட்டா மகன் நான் இன்னொரு இடத்துல இருக்கேன். இவங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாம நிறைய பேர் வந்து இவங்களை அபகரிச்சுட்டு போறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அப்ப ஒரு சீனியர் சிட்டிசன் ஒரு 40 வயசு தாண்டியாச்சுனாலே நம்ம வந்து பிற்காலத்தை நினைச்சு நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது. சம்பாதிக்கிற சொத்தை பாதுகாப்பது ரொம்ப முக்கியம். அப்படி பாதுகாத்து இவங்க வச்சிருந்தா மட்டும்தான் நாளைக்கு பசங்க அந்த சொத்து இருக்குன்னு சொல்லியாவது நம்ம பார்ப்பாங்க. அவங்களுக்கு அவகாசம் இருக்கு, அவகாசம் இருந்தா கம்பல்சரி ரத்து பண்ணிடலாம். அதே மாதிரி இப்ப நிறைய சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு விஷயம் தெரியாது, ரிவர்ஸ் மார்ட்கேஜ் அப்படிம்பாங்க. SBI பேங்க்ல ரிவர்ஸ் மார்ட்கேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு வந்து ஒரு 50 சென்ட் சொத்து இருக்கு, ஆனா என்ன யாருமே பார்க்கல அப்படின்னா இந்த சொத்தை வந்து பேங்க்ல சரண்டர் பண்ணும். பேங்க்ல சரண்டர் பண்ணிட்டாங்கன்னா அந்த பேங்குக்காரங்க அதுக்கு ஒரு வேல்யூ பிக்ஸ் பண்ணி அது ஒரு அமௌண்ட்டை இவங்களுக்கு கொடுப்பாங்க. அது மந்திரியா வேணாலும் சரி மொத்தமானாலும் சரி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பராமரிப்பு செலவுக்காக அவங்க அதை பயன்படுத்திக்கலாம். என்னைக்கு இந்த சொத்தை அவங்க ரிகவர் பண்ணி எடுக்கணுமோ அன்னைக்கு அந்த பசங்க போய் அந்த பேங்க்ல எவ்வளவு கட்டணுமோ அதை கட்டி ரெக்கவர் பண்ணி அவங்க எடுத்துக்கலாம். இப்படி எல்லாம் ப்ராசஸ் இருக்கு. ஆனா நிறைய மக்களுக்கு அது தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம ஆகிறது வரைக்கும் பசங்களை நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை நம்ம பசங்க காப்பாற்ற மாட்டேன்றாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இஷ்யூ. அதனால இளமையா இருக்கக்கூடியவங்க நமக்கு நாளைக்கு முதுமையா வரும், நமக்கு நாளைக்கு இந்த நிலைமைதாங்கிறது தெரிஞ்சு பெற்றோரை வந்து நல்லபடியா பராமரிச்சு பாதுகாக்கணும். பெற்றோரும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். பாதுகாக்கிறாங்க பாதுகாக்கல, நமக்கு ஒரு பாதுகாப்பு என்னதுங்கிற ஒரு அலர்ட்டா இல்லைன்னா என்னைக்குமே முதியோர் வந்து யாருமே காப்பாற்ற முடியாது. இது தெளிவா இருக்கணும். இப்போ தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து இதை வந்து சொத்தை வந்து கிரயம் பண்ணி கொடுத்துட்றாங்க, அதாவது தான செட்டில்மெண்ட்ல கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வார்த்தை இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஏன்னா நான் இருக்கிற காலம் வரையும் இந்த சொத்தை நான் அனுபவிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் உனக்கு அப்படின்ற வார்த்தை சொன்னீங்க. அப்படி கூட கொடுக்கணும் இல்ல, அன்னைக்கு டேட்லயே கொடுத்துடலாம். எனது காலம் வரை எனக்கு அனுபவ அவகாசம், அதாவது அந்த சொத்துல அனுபவிக்கக்கூடிய அவகாசம் எனக்கு உண்டு. அதே மாதிரி வீடு இருந்தா வசிப்புரிமை, எனக்கு அந்த வீட்டுல வசிக்கிறதுக்கான முழு உரிமை எனக்கு உண்டு அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் பையன் ஒரு லோன் எடுக்கிறான்னா அப்பா வந்து கையெழுத்து போட்டா போதும்.
இப்ப அவன் ஒரு லோன் எடுக்கிறான், சிலவங்க அதுலயும் மாட்டிடுறாங்க. பசங்க ஒரு 20 லட்ச ரூபாய் 50 லட்ச ரூபாய் லோனை எடுத்துட்டு கெட்டாம விட்டுறாங்க. அவங்க அந்த லோன் அமௌண்ட்டை கொண்டு அவங்க எஸ் ஆயிடுறாங்க. லாஸ்ட் இவங்களுக்கு அந்த லோனை கட்டி மீட்டெடுக்கவும் முடியாது. அத ஒரு சூழ்நிலைகள் அறிஞ்சு செயல்படணும். இப்போ உயில் அப்படின்னு எழுதுறப்போ சில பேர் நம்ம பார்த்திருக்கோம், நம்ம உயில் எழுதிட்டே இருக்கலாம், ஆனா எந்த உயில் நம்ம கடைசியா எழுதணுமோ அந்த உயில் தான் செல்லுபடி ஆகும் அப்படின்னு வந்து சட்டம் சொல்லுது. இப்போ உயில் எழுதுறப்போ இந்த மூத்த குடிமக்கள் எப்படி எழுதணும், எவ்வளவு விழிப்புணர்வோட அவங்க எழுதணும்? ஏன்னா அவங்களுக்கும் சேஃபா இருக்கணும், பாதுகாப்பு தானே முக்கியம். ஏன்னா கடைசியில உயில் எழுதியாச்சுல்ல, இனி அவ்வளவுதான், இதுதான் வேல்யூ, எந்த லெவலுக்கு வேணா சில பேர் போயிடுறாங்க இல்லையா? மனநிலை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியல. உயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்சுவலா ஒரு மரண சாசனம்னு கூட சொல்லலாம். இப்ப நான் இறந்து போவேன்னு எனக்கு தெரியுது, இல்லைன்னா எனக்கு காலத்துக்கு அப்புறம் என்ன கிடைக்கணுங்கிறது உயில் ஆவணம் அப்படிங்கிறது பதிவு பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் புக் 1, புக் 2, புக் 3, புக் 4 இப்படி 4 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நம்ம நார்மலா பத்திரம் பதியக்கூடிய கிரை ஆவணம் இந்த மாதிரிப்பட்ட பத்திரங்கள் எல்லாமே என்ன பண்ணுவோம்னா புக் 1ல பதிவு பண்ணுவாங்க, அது வில்லங்கத்துல வரும். இப்ப அதே மாதிரி கிரை ஆவணம் ரத்து இல்லைன்னா செட்டில்மெண்ட் ரத்து எல்லாமே புக் 2ல வரும். செட்டில்மெண்ட் ரத்துக்கு புக் 1, கிரை ரத்து புக் 2ல வரும். இது எல்லாமே வில்லங்கத்துல வந்துடும். ஏன்னா வில்லங்கத்துல அந்த குறிப்பாணை இருக்கு, ரிமார்க்ஸ் இருக்கு, ரிமார்க்ஸ் எழுதிடுவாங்க இந்த ஆவணத்தினால ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லி. புக் 4ல சம்மத பத்திரம், அதே மாதிரி இது பிராம்சர் நோட் இந்த மாதிரிப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன். வில் புக் 3ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிறது. வில் எப்பவுமே பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக ஈஸியில வராது. இப்ப ஏன் சொத்தை நான் ஒரு ஆளுக்கு உயிர் எழுதி கொடுக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு தான் உயிர் எழுதி கொடுக்கிறேன். இந்த உயில் பிள்ளைங்களுக்கு கையில போய் கிடைக்காம இருந்தா இந்த சொத்து என்னைக்குமே பிரச்சனை தான். அந்த உயிலை மறைச்சி இவங்க வேற டாக்குமெண்ட் வாரிசுகள் எல்லாம் சேர்ந்து போட்டுருவாங்க. அதனால உயில் அப்படிங்கிறது அந்த பையனுக்கு முதல்ல கிடைக்கணும் கரெக்டா. அதுக்கான ஏற்பாடுகளை கரெக்டா பண்ண முடியுமா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உயில்ல ஒரு வாசகம் எழுதுவாங்க, நான் எழுதும் இறுதி உயில் எழுதுவாங்க, அது ஓகே. எப்பவுமே இந்த உயிலை எப்ப நினைச்சாலும் இவர் மாற்றி அமைக்கலாம், வேற எழுதலாம், இல்ல விற்கலாம் அப்படிங்கிற வாசகம் எல்லாம் அதுல வரும். அதே மாதிரி எனது காலத்திற்கு பிறகுதான் அந்த உயில் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறது வரும். உயில் ஒரு மெயின் டாக்குமெண்ட் ஆகாது எப்பவுமே. இப்ப நான் ஒரு சொத்தை உயில் எழுதுறேன்னா அந்த சொத்தோட டாக்குமெண்டும் அந்த வில்ல இருந்தாதான் அது வேலிட். வெறும் அந்த வில்ல வச்சு கூட நீங்க டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. ஆக்சுவலா டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல வராத இதுதான் வில். ஏன்னா என்னோட விருப்பத்தை நான் எழுதி வைக்கிறது. அது பதிவு செய்யப்பட்ட வில்லா இருக்கலாம், பதிவு செய்யப்படாத வில்லா இருக்கலாம். வில்லுல ரெஜிஸ்ட்ராரை விட முக்கியம் சாட்சிகள். இப்ப நாளைக்கு நான் ஒரு உயில் எழுதி வச்சிருக்கேன், இந்த உயில் ஃபேக்னு சொல்றாங்க, என்னோட இன்னும் மற்ற வாரிசுகள் ஃபேக்னு சொல்றாங்க. இது எப்படி ப்ரூஃப் பண்றது? அந்த வில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருந்தா கூட நம்ம எவிடன்ஸ் ஆக்ட் படி, இந்திய சாட்சிய சட்டத்தின் படி அது ப்ரூஃப் பண்ணா மட்டும்தான் அந்த வில் செல்லுபடி ஆகும். அது வில் எழுதும் போது ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம். அதாவது அட்டஸ்டார் அப்படிம்பாங்க. நம்ம சாதா டாக்குமெண்ட்ல சாட்சி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி வில்ல போடக்கூடிய சாட்சிகள் தான் இந்த வில்லோட அட்டஸ்டார். அப்ப அந்த அட்டஸ்டார் தான் ரொம்ப முக்கியம். அதுல வில் எப்படின்னா அந்த 2 சாட்சிகளுக்கு முன்னிலையில தான் இந்த வில் எழுதுற ஆளு கையெழுத்து போடணும். இந்த வில் எழுதுற ஆளுக்கு முன்னிலையில தான் சாட்சிகள் 2 பேரும் கையெழுத்து போடணும். இது ப்ரூவ் ஆனா மட்டும்தான் அந்த வில் வேலிட் வில். இதுல கவனமா இருக்கணும். இந்த வில் எப்பவுமே நம்ம ஒரு வில் எழுதுறோமா, சாட்சிகள் உங்களுக்கு யார் நம்பிக்கையான ஆட்களா அது சாட்சிகளை கூப்பிட்டு அவங்க முன்னிலையில நான் இந்த வில்ல எப்படி வில்லுக்குள்ள இருக்க கண்டென்ட் தெரியணுங்கிற அவசியம் இல்ல. இந்த கையொப்பம் போட்டதை அந்த 2 சாட்சியும் பார்த்திருக்கணும். சாட்சிகள் கையொப்பம் போட்டதை இவர் பார்த்திருக்கணும். இவங்க 2 பேரும் மாறி மாறி இந்த இதை கவனமா இருக்கணும். அதே மாதிரி வில் எழுதுறது, இப்போ ஒரு 10 வில் எழுதிருப்பாங்க, 10 வில்லும் 10 பேர் கையில இருக்கும். என்ன நடக்கும்? எனக்கு வில் எழுதி தந்திருக்கான்னு ஒரு பையன் சொல்லுவான், எனக்கு வில் எழுதி தந்திருக்கான்னு ஒரு பையன் சொல்லுவான். அப்படி வரக்கூடிய பட்சத்துல நீதிமன்றம் என்ன சொல்லுது? இறுதி உயில் தான் செல்லும் அப்படிங்கறது சொல்லுது. பழைய உயில் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரத்தாயிரும். அது ரத்து பண்ணுங்கிற அவசியம் இல்ல. இனி ஒரு இதுல வில்ல பொறுத்த வரைக்கும் ஒரு இஷ்யூ வரும். ஒரு 5 சொத்தை எழுதுறாரு, ஒரு பையனுக்கு வில் எழுதுறாரு. இன்னொரு 5 சொத்தை ஒரு பையனுக்கு வில் எழுதுறாரு. ஒரு சொத்தை விட்டுறாரு. இந்த விடுபட்ட சொத்தை அடுத்த ஒரு வில் எழுதுறாரு. அப்ப இந்த வில்லு வேலிட் இல்லாம போகுமா? கண்டிப்பா வேலிடுது. ஏன்னா இறுதி உயில்ல இந்த சொத்து எல்லாம் வரல, வேற ஒரு சொத்து. இதுல இன்னொரு இஷ்யூ வருது. ஒரு 5 சொத்து கொடுத்திருக்காரு இல்லையா, இந்த சொத்துல ஒரு பாற்றை எடுத்து இந்த இன்னொரு வில்ல எழுதிட்டாருன்னு வைங்க, அப்ப அந்த சொத்து இறுதி உயில் தான் செல்லுபடியாகும். இப்போ ஒரு 6.5 சென்ட் சொத்து ஒரு ஆளுக்கு எழுதி கொடுக்கிறாரு கடைசி வில்ல. அதுல என்ன சொல்றாருன்னா விடுபட்ட 4.25 சென்டும் மீதி ஏற்கனவே ஒரு வில்ல எழுதி கொடுத்துருக்கூடிய அதுல இருக்க 2 சென்ட் சேர்த்து நான் இந்த பையனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி எழுதிட்டாருன்னா இந்த வில் தான் செல்லும். அந்த வில்ல அந்த எவ்வளவு எடுத்து எழுதியிருக்காரோ அந்த சொத்து ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். இதுல என்ன வரும்? உடனே அவன் சிவில் கேஸுக்கு போவான். அது கேஸ் நடந்து முடிஞ்சு கோர்ட் அதை பிக்ஸ் பண்ணி வந்தாதான், சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்தாதான் அது இறுதி தீர்ப்பு. அது வரைக்கும் அதை போட்டுப்பாங்க. அதனால வில் அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரான டாக்குமெண்ட் தான். அதை கவனமா எழுதணும். அதை விட இஷ்டதானமோ தான செட்டில்மெண்ட் எழுதுறது சேஃப்டி. ஆனா எப்பவுமே அவருக்கு அனுபவ அவகாசம் வச்சு எழுதணும். இப்போ இஷ்டதானம் அப்புறம் தான செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ ஒருத்தரோட சுய சம்பாத்திய சொத்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பிள்ளைங்க இருக்கு, ஆணும் பெண்ணும் இருக்காங்க, அவங்கவுங்க கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ இந்த வயசானவர் பாத்துக்க ஆள் கிடையாது, பட் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்க பேரனோ பேத்தியோ யாரோ ஒண்ணு அந்த கிராமத்துல இருக்கிறவங்க பாத்துக்கிறாங்க. அப்படின்றப்போ எல்லாமே பாக்குறாங்க. அவரோட ஆதாயம் எதுவுமே இல்லாம அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவருக்கு என்னென்ன உதவி பண்ண முடியும்
முடியுமோ எல்லாமே பாக்குறாங்க. ஒரு 90 வயசுக்கு மேல ஆயிருச்சு, ஆனா அவர் நல்லா இருக்காரு. தான செட்டில்மெண்ட்டும் பண்ணிட்டாரு. யாருக்கு அப்படின்னா நம்ம பாத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, பேரன், அவரோட ரத்த வழி சொந்தம், பையனோட பையனோ இல்ல பொண்ணோட பேத்தியோ யாரோ ஒருத்தர் பாக்குறாங்க, அந்த பேத்திக்கு எழுதி வச்சிடறாங்க. ஏன்னா நம்ம போறப்ப நம்மள பாத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான செட்டில்மெண்ட் பண்ணிடுறாரு. இப்போ ரீசெண்டா போய் ஒரு 2 monthsக்கு முன்னாடி போய் பண்றாரு. அப்படின்னா இப்ப இந்த பிள்ளைங்களுக்கு கோவம் வருது, எங்க அப்பாவோட சொத்தை இந்த பேத்தி கொடுத்துட்டான், பேரனுக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு வர்றப்போ தான செட்டில்மெண்ட் வந்து செல்லுமா, இல்ல அவங்க கேஸே போட்டாலும் அது எப்படி இருக்கும்? கண்டிப்பா செல்லும். இவர் இதுல எழுதும் போது அதுல ரீசனை சேர்த்து எழுதும். இந்தந்த ரீசன்னால நான் பிள்ளைங்களுக்கு கொடுக்கல, இந்தந்த ரீசனால நான் இவங்களுக்கு கொடுக்குறேங்கிற ரீசனை உள்ள உட்படுத்தி அதை ப்ராப்பரா எழுதிட்டாங்கன்னா இந்த செட்டில்மெண்ட் செல்லும். செட்டில்மெண்ட், தான செட்டில்மெண்ட், இஷ்டதானம் குடும்ப ரத்த உறவுகளுக்குள்ள மட்டும்தான் எழுதணும் கிடையாது, அவசியம் இல்ல. நீங்க 3வது ஒரு நபருக்கும் எழுதி கொடுக்கலாம், குடும்பத்துல இல்லாத ஒரு நபருக்கும் எழுதி கொடுக்கலாம். ஃபீஸ் வேரியேஷன் தான் வருமே தவிர எழுதி கொடுக்கறது யாருக்கு வேணாலும் தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்கலாம். கம்பல்சரி ஃபேமிலிக்குள்ள தான் எழுதணும், ரத்த உறவுல தான் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. அதை ஒரு 3வது நபருக்கு எழுதி கொடுத்தாலும் யாருமே அதை கேள்வி கேட்க முடியாது, ரத்து செய்ய முடியாது. ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் சொத்து எழுத போறாங்கன்னா அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் கேட்பாங்க, இந்த சொத்தை நீங்க எழுதி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு முழு சம்மதமா அப்படிங்கறத கேட்பாங்க. தான செட்டில்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எழுதி வாங்கக்கூடிய நபரும் போக வேண்டிய அவசியமே இல்லை. எழுதி கொடுக்கக்கூடிய நபர் மட்டும் நினைச்சாலே அவங்க போய் எழுதி கொடுத்துடலாம். அதுக்கு எழுதி வாங்கக்கூடிய நபர் கையொப்பமும் போட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை. சார், இப்போ நம்மளோட மாவட்டத்துல நீங்க வந்து ஒரு சட்ட விழிப்புணர்வு இயக்கம் அப்படின்னு வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, பொதுமக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த இயக்கத்துல என்னென்ன கேசஸ்லாம் வந்திருக்கும்? நிறைய கேஸ் பண்ணிருப்பீங்க. அதுல மறக்க முடியாத ஒரு விஷயங்கள் இருக்கும். இந்த இயக்கத்தை பத்தியும் இதுல மறக்க முடியாத ஒரு கேஸை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா சட்ட விழிப்புணர்வு இயக்கம் அப்படிங்கிறது இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை நாங்க உருவாக்கி வேற எந்த நோக்கமும் இல்ல, பாமர மக்களுக்கு சட்டம் தெரியணும். அதாவது சட்டம் தெரியாம நான் வந்து இதை தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கறதுனால போய் கோர்ட்ல போய் நிக்க முடியாது, அதுல போய் எனக்கு வந்து இதுல விடுதலை வாங்கணுங்கிற இது முடியாது. எனக்கு இந்த சட்டம் தெரியாதனால தான் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாலும் அது வந்து மன்னிக்க முடியாத குற்றம் தானே தவிர அது தண்டனைக்குரியது. இந்த ஒரு விஷயத்தை நாங்க எய்ம் பண்ணி தான் நிறைய விஷயங்கள்ல பொதுமக்கள் வந்து விழிப்பா இல்லை அப்படின்னா சட்டம் தெரியாததுனால விழிப்பா இல்லை, இந்த நோக்கமா வச்சுதான் அந்த சட்ட விழிப்புணர்வு உருவாக்கணும். இது ஒரு இடத்துல திடீர்னு சொல்லி ஒரு நபர் வந்து பாதிக்கப்படுறாங்க, அந்த நபருக்கு என்ன பண்ணணும், யாரை பார்க்கணுங்கிற ஒரு ஐடியாவே இருக்காது. அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு கிராமம் வாரியாக பயிற்சி கொடுக்குறோம் மக்களுக்கு. ஒரு பெட்டிஷன்னா எப்படி எழுதுறதுங்கிற ஒரு பேசிக், சொத்துன்னா எந்தெந்த ஆவணத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக், இந்த மாதிரிப்பட்ட பேசிக் நீட்ஸ் எல்லாமே நாங்க வந்து ஒரு ட்ரைனிங்கா கொடுக்கிறோம். இது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு கீழே ஒரு டீம், அவங்க எங்கிட்ட ட்ரைனிங் எடுத்த ஒரு டீம், அவங்க வந்து அவங்க ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு ஒரு நெட்வொர்க் மாதிரி அவங்க கொடுத்ததுனால நிறைய கிராமங்கள்ல இருந்து இப்ப என்னன்னா இதுல நிறைய பலன் பெற்றிருக்காங்க. ஒரு நபர் ஒரு இடத்துக்கு போறாங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன பண்ணணுங்கிற ஒரு பேசிக் ஐடியா அவங்களுக்கு வந்துருது. நாங்க வின் லா சேம்பர் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருக்கிறோம். அந்த யூடியூப் சேனல் வாயிலாகவும் நிறைய சட்டங்கள் பத்தி நாங்க சொல்றோம். அதுல ஒரு எனக்கு மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னா ஒரு சப்டிவிஷன் மேட்டர் தான். ஆக்சுவலா சொத்து அப்படிங்கிற ஒரு விஷயம், நமக்கு சொத்துல தனிப்பட்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த தனிப்பட்டா வந்து எவ்வளவு முக்கியங்கிறது ஒரு ஊருக்கு சுத்தமா தெரியாம இருந்துச்சு. அந்த ஊர்ல டெய்லி வந்து எல்கை தகராறு, ஒருத்தன் இந்த எங்கல்ல புடிங்கிட்டான், ஒருத்தன் எங்கல்ல புடிங்கிட்டாங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ ஓடிட்டே இருந்து எங்க இயக்கம் அந்த ஏரியாவுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக நாங்க போயிருக்கிறோம். அப்ப நாங்க வந்து மனுக்கள் வாங்குவோம், நீங்க என்னென்ன சந்தேகம் இருக்கு இதெல்லாம் கேளுங்க, நாங்க இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னு சொல்லி கொஞ்சம் மனு வாங்கினால இப்படி இந்த ஏரியால சொத்து பிரச்சனை ரொம்ப இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா அந்த மக்கள் வந்து ஒரு ஒற்றுமையான மக்கள், அந்த மக்களுக்கு என்னோட சொத்தை அவன் ஏமாத்தி எடுத்துறவும் கூடாது, ஆனா அவன் சொத்து எனக்கு வந்துடவும் கூடாதுங்கிற தெளிவா இருக்கக்கூடிய மக்கள். இந்த மக்கள் என்ன சொல்றாங்க, ஒரு தெருவில் ஒரு 10 வீடு இருக்கு, அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, சார் எனக்கு இத்தனை சென்ட் டாக்குமெண்ட் படி எனக்கு சொத்து இருக்கு, எனக்கு இத்தனை சென்ட் இருக்கு, எல்லாருமே அவங்க டாக்குமெண்ட்டை கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்து பார்த்த உடனே நான் சொல்றேன் இது எந்த சொத்துமே சப்டிவிஷன் ஆகல, அதாவது தனிப்பட்ட ஆகல அப்படிங்கறத சொல்றேன். அப்ப அவங்க தனிப்பட்டான என்னன்னு கேக்குறாங்க, ஒரு பட்டா உங்க பட்டாவை எடுங்கன்னு சொல்லி அவங்களே நான் எடுக்க சொல்றேன். அப்ப எடுக்கும்போது அவங்க ஒரு 10 பேர் 20 பேர் அப்படி இருக்கு, ஒரு நபருக்கு பட்டாலையும் ஒரு பட்டால 23 பேர் இருக்கு, அப்படி நிறைய நேம்ஸ் இருக்கு. அப்ப நானே கேட்கிறேன் அவங்ககிட்ட, இந்த நேம் எல்லாம் வந்து யாரோட பேர் அப்படின்னு கேட்கிறேன். இது பக்கத்து வீடு, அந்த வீடு, இந்த வீடு அப்படின்னு சொல்லி. அப்ப நான் கேட்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் கேட்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொத்து பேர் எதுக்காக உங்க சொத்துல வருது, உங்க பட்டால வருது அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க ஆமா அது சரிதான் அப்படின்னு, இது முன்னாடி மத்தவங்க பேர்லாம் நம்ம இதுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, இந்த சொத்தோட உரிமைதாரர் யாரு அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த சொத்தோட உரிமைதாரருக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரிய வருது, ஓ நான் இந்த நாள் வரைக்கும் நான் இதை பார்க்காம தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி. சரி உங்க சொத்து இப்போ ஒரு 5 சென்ட் சொத்து இருக்குல்ல, நீங்க சொத்து வரி கட்டுறீங்களான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. சொத்து வரியை எடுங்கன்னு கையில சொன்னா, அதை வாங்கவே இல்லை கையில, அவங்க கையில வச்சு பார்க்க சொன்னேன். சொத்து வரியில உங்க 5 சென்ட்டுக்கு தான் சொத்து வரி கட்டுறீங்களா, இல்ல இந்த சர்வே நம்பர்ல உள்ள வீதத்துக்கு தான் சொத்து வரி கட்டுறீங்களான்னு கேட்டேன். இல்ல சார் நாங்க 5 சென்ட் தான் கட்டுறோம்னு சொல்லி. அப்ப 5 சென்ட் கட்டுறதா இருந்தா உங்க சொத்து வரி ரசீதை எடுத்து அதுல எழுதி இருப்பாங்க எத்தனை சென்ட்டுக்கு சொத்து வரி கட்டுறாங்கன்னு எழுதி, எல்லாரும் பார்த்து படிங்கன்னு சொன்னேன். எல்லாருமே இந்த சர்வேல வீதம் சொத்துக்கு தான் கட்டிட்டு வராங்க.
அதுல வீதம்னு எழுதி கொடுப்பாங்க. அப்ப வீதம்னு எழுதி கொடுத்தா அந்த வீதம் எங்க இருக்கு அதை யாருக்கும் சொல்றதும் இல்ல, தெரியாது. அப்பதான் அந்த மக்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு நம்ம இதுவரைக்கும் இந்த விஷயங்களை பண்ணாம இருக்கிறதுனாலதான் நம்மளால பண்ண முடியல. இதே மக்கள் தாலுகா ஆபீஸ்ல போய் மனு கொடுக்குறாங்க, எங்க எல்கை நிர்ணயம் பண்ணி தரணும். தாலுகா ரெக்கார்ட்ஸ்ல இவங்க அளவு மென்ஷன் ஆகாம எப்படி அவங்க பிக்ஸ் பண்ண முடியும்? அப்புறம் அந்த அவ்வளவு பேரும் கூப்பிட்டு பேசி உங்க பவுண்டரியை நீங்க இப்ப நின்று கல்லு போடுங்கன்னு சொல்லி அவங்க பவுண்டரியை திருப்பி கல்லு போட்டாங்க. கல்லு போட்டதுக்கு அப்புறமா தாலுகா ரெக்கார்ட்ஸ்ல சப்டிவிஷன் எல்லாரும் அப்ளை பண்ண வச்சு அந்த வருஷம் ஃபுல்லாவே நாங்க சப்டிவிஷன் பண்ணி கொடுத்தோம். பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பிளான் ஆன்லைன்ல பிரிண்ட் எடுத்தாங்க. எடுத்துட்டு சார் 10 மீட்டர் நீளம் கரெக்டா வருது, அவங்களுக்கு ஒரு 10 மீட்டர் நீளம் கரெக்டா வருது, அந்த அகலம் வீதி எல்லாமே உள்ள என்றாய் வருது, இந்த விஷயம் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாம இருந்துச்சு, ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணாங்க. சட்ட விழிப்புணர்வு இயக்கம் துவங்கினதுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு நிறைவடைந்த ஒரு மனநிலை அன்னைக்கு எனக்கு கிடைச்சு. நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா பண்ணியிருக்கோம். அந்த ஊர்ல இன்னைக்கு வரைக்கும் சொத்து பிரச்சனை கிடையாது. அவங்க சொந்தக்காரங்க முதல் எல்லாரையுமே சப்டிவிஷன் பண்ண வச்சாங்க. அவங்க இந்த விஷயத்தை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்து இப்ப அவங்க விழிப்புணர்வு கொடுக்க அளவுக்கு அந்த தெரு வளர்ந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நான் சாதிச்சிருக்கேன்னு என்னால சொல்ல முடியும். இதுதான் அந்த சட்ட விழிப்புணர்வு இயக்கத்தோட சாதனை அப்படிங்கிறது. இது ஒரு சாதனை தான். இது மாதிரி நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கும். ஆனா மக்கள் எப்பவுமே பொதுமக்கள் இதுல அவேரா இருக்கணும்ங்கிறது என்னோட கருத்து. சொத்து வாங்குனீங்களா, அந்த சொத்தை இன்னைக்கு நீங்க எடுத்து பாருங்க, எல்லாருமே எடுத்து பாருங்க. சொத்து வரி ரசீதுல வீதம் அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது. அதே மாதிரி சொத்து பட்டால உங்க பேரை தவிர, அதாவது இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மனைவி இன்னார், அந்த பேரை தவிர வேற எந்த பேருமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தனா உடனே டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு சப்டிவிஷனுக்கான வேலைகளை உடனே பாருங்க. அப்படி நீங்க பண்ணி வச்சா மட்டும்தான் அடுத்தடுத்த கட்டங்கள்ல சொத்து பிரச்சனைகளை நீங்க தவிர்க்க முடியும், எல்கை பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும். இந்த சப்டிவிஷன் பண்ணவங்களுக்கு ஒரு சொத்து பிரச்சனைனா நீங்க எஃப்லைன் அப்ளை பண்ணலாம் தாலுகா ஆபீஸ்ல. அதாவது எல்கை நிர்ணயம் பண்ணி தரச்சு கேட்டு அப்ளை பண்ணீங்கன்னா சப்டிவிஷன் ஆயிருக்கு அப்ப நிர்ணயம் பண்ணலாம்னு சொல்லி அவங்க அதுக்கு மனு செலான் கட்ட சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா சர்வே ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. அதனால சொத்தை பொறுத்த வரைக்கும் கவனமா இன்னைக்கே எடுத்து பார்த்து அதை கிளியர் பண்ணிருங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். ஏன் சப்டிவிஷனே பண்ணணும்னு கூட நினைப்பு இருந்திருக்கும், இல்ல அவங்களுக்குன்னு ஒரு சட்ட ரீதியா பிரச்சனை இருக்கும். இப்போ உங்களை அணுகணும், இந்த சட்ட விழிப்புணர்வு இயக்கம் அணுகணும் அப்படின்னா உங்களோட முகவரியும் உங்களோட தொலைபேசி எண்ணும் கண்டிப்பா சொல்லலாம். வின் சட்ட அலுவலகம், சட்ட விழிப்புணர்வு இயக்கம், எண் 17/19B, வின் சட்ட அலுவலக தெரு, அண்ணா சிலை சமீபம், தக்கலை. என்னுடைய மொபைல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9994440791 9999 4440791. நான் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் என்னோட கால் எடுக்க முடியாது. அதனால வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா, அதாவது ஆடியோ மெசேஜ் போட்டீங்கன்னா எந்த ராத்திரினாலும் நான் பார்த்துட்டு அதுல பதில் போடுவேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீதிமன்றத்துக்குள்ள இருக்கும்போது போன் எடுக்க முடியாம இருந்தா நீங்க வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் போட்டு கூட நீங்க டவுட்ஸ் கேட்கலாம். சார், இப்போ அட்வொகேட்டா இருக்கீங்க, பல வழக்குகளை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வழக்குக்கும் ஒரு அறிவுஞானம் கண்டிப்பா வேணும். புக்ஸ் படிச்சுட்டே தான் இருக்கணும். அதுக்கு கண்டிப்பா பயிற்சி எடுத்திருக்கணும் தான் நம்ம சொல்லணும். உங்களோட புத்தகம் வெளியிட்டதுல பார்த்தோம், இத்தனை பிரதிகள்லாம் வெளியிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா மூத்த வழக்கறிஞர் திரு பால ஜனாதிபதி அண்ட் ஜனா யுகேந்த் அவருங்க எழுதியிருந்தாங்க. சில கோட்ஸ் பார்த்தோம் உங்களை பத்தி இருந்தது. பயிற்சி எடுக்கும் போது எப்படி இருந்தது? அவங்க உங்களுக்கு புக்ல எழுதி கொடுத்தப்போ எப்படி இருந்தது? ரொம்ப பெருமையா இருந்தது. சட்டம் அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி, யாருமே நிறைந்து படித்து தேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. டெய்லி அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்டேட்டட் வெர்ஷனா இருக்கணும் நம்ம அட்வொகேட்ஸ் அப்படிங்கிறது. அது எங்க மூத்த வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே சொல்றது, புத்தகம் எடுத்து படிங்க. அதாவது சட்ட புத்தகம் எங்க போனாலும் கையில வச்சுக்கணும், சட்ட புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேள்வி அதிகமா கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதனாலதான் எனக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். இப்ப நம்ம அதிகமாக கேள்வி கேட்கக்கூடிய பிள்ளைகள் தான் நல்ல அறிவார்ந்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி மூத்தோர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது எங்களுக்கு அப்போ சொல்லும் போது அதோட அருமை தெரியல. சட்டம் நான் கல்லூரியில படிச்சு நான் இவர்கிட்ட பாலஜனாதிபதி, அதாவது குரு பாலஜனாதிபதி அவர்கிட்ட நான் ஜூனியரா சேர்றேன். அப்ப அங்கதான் மூத்த வழக்கறிஞர் ஜனா யுகேந்தும் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட நான் அதிகமான சந்தேகங்கள் கேட்டு 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 தெளிவு பெற்ற பிறகுதான் எனக்கு நிறைய விஷயங்களுக்கு ஒரு விட கிடைக்கும். அதாவது எவ்வளவு கேள்விகளை நம்ம உருவாக்குறோமோ அவ்வளவு தெளிவு நமக்கு கிடைக்கும். அப்ப ஒரு விஷயத்துல நம்ம எப்படி பாதிக்கப்படுறாங்க, நிறைய பாதிக்கப்படக்கூடிய நபர்கள்ட்ட நான் பாதிக்கப்பட்ட விஷயங்களை கேட்பேன். இது சம்பந்தமா நான் மூத்த வழக்கறிஞர்கிட்ட நான் சந்தேகம் கேட்பேன், இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது. அப்ப அவர் மிக தெளிவாக மிக பொறுமையாக இருந்து சொல்லி தருவாங்க. ஒரு விஷயத்த இப்படி இப்படி இதை அணுகணும், இதை இப்படி இப்படி பண்ணணும்ங்கிறத ரொம்ப பொறுமையா தெளிவா இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க. இன்னைக்கும் அவங்க கைடன்ஸ்ல தான் நான் வழக்குகள் எல்லாமே நடத்திட்டு இருக்கிறேன். சார், அகில இந்திய வானொலி நிலையம் நம்மளோட நாகர்கோயிலில் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் அந்த ஏஜ்ல கட்டுரை எல்லாமே எழுதியிருந்து
இந்த ஆல் இந்தியா ரேடியோக்கு வந்திருந்தீங்க. அப்போ மைண்ட் செட் எப்படி இருந்தது? வரும்போது ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆக்சுவலா என்னன்னா, ஒரு வாட்டி நான் 7ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி நீங்க வந்து தபால்ல போஸ்ட்ல வந்து எழுதி அனுப்பலாம், கட்டுரைகள் கதைகள் எழுதுறதா இருந்தா எழுதி அனுப்பலாம்னு சொல்லி என்னுடைய எழுத்து ஆர்வத்தை தூண்டுனதே இந்த ஆல் இந்தியா ரேடியோ தான். அதுல வந்து நான் வந்து என்னைக்குமே மறக்க மாட்டேன் இந்த ஆல் இந்தியா ரேடியோவை. அன்னைக்கு அந்த இதை பார்த்துட்டு நான் வந்து ரேடியோ கேட்பேன். வீட்டுல ரேடியோ கேட்டுட்டு நான் வந்து ஒரு கட்டுரை அதே மாதிரி கவிதைகள் எல்லாமே நிறைய எழுதி நான் வந்து அனுப்புவேன். இடையில எனக்கு ஒரு அழைப்பு வந்து கடிதம் தான் போட்டாங்க. அப்போ கடிதம் போட்டு என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு இந்த கட்டுரை வந்து தேர்வாயிருக்கு, நீங்க இளைய பாரதம் நிகழ்ச்சியில வந்து இந்த கட்டுரையை படிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அப்போ வந்து ரேடியோ ஸ்டேஷன் நம்ம பேசலாம் அப்படிங்கிறது, நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் போது ரேடியோ தான் வந்து எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ எல்லா வீட்லயும் டிவி இருக்காது, அதிகமான மக்கள் ரேடியோ கேட்பாங்க. அப்ப நம்ம வாய்ஸும் இதுல வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல நான் தொடர்ச்சியா அடுத்து கட்டுரை எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக என்னுடைய எழுத்தை வடிவமைச்சது எல்லாமே இந்த ஆல் இந்தியா ரேடியோ தான். ஏன்னா என்னோட பேச்சு திறமையா இருக்கட்டும், எழுத்து திறமையா இருக்கட்டும், முதலாக வெளியே கொண்டு வந்தது ஆல் இந்தியா ரேடியோ வழியா தான். அதுல இருந்து எனக்கு ஏற்பட்ட அந்த உற்சாகங்கள் தான் புத்தகங்கள் வாசிக்கிறதுலயும் புத்தகங்கள் எழுதுறதுலயும் ஆர்வம் வந்தது. இந்த ஒரு பேசிக் தான் இன்னைக்கு சட்டம் சார்ந்த புத்தகங்கள் எழுதணும் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு எனக்கு கொண்டு விட்டுருக்கு. இதே ஆல் இந்தியா ரேடியோக்கு நீங்க ஒரு வழக்கறிஞரா வந்து சட்ட ரீதியான சில சவால்களும் சில தகவல்களும் பொதுமக்களுக்கு சொல்லும் போது எப்படி இருந்தது அந்த தருணம்? ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைச்சது. என்னன்னா, நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நம்ம பொதுமக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு நல்லா இருந்துச்சு. அதோட தளம் அது பாத்தீங்கன்னா, இது ஆல் இந்தியா ரேடியோ ஒரு நல்ல தளத்தை உருவாக்கி தந்து. அதனால ஆல் இந்தியா ரேடியோல ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்டாங்கன்னா எந்த அளவுக்கு நான் பிஸியா இருந்தாலும் டைம் ஒதுக்கி நான் வந்து வந்துருவேன் உடனே. ஏன்னா நமக்கு முதலாக தளம் ஏற்படுத்தி தந்தது இந்த ஆல் இந்தியா ரேடியோ. அந்த தளம் வழியாகவே இன்னைக்கு வந்து நிறைய மக்களுக்கு நிறைய சேவைகளை நம்மளால புரிய முடியுது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை நான் ஒரு நபர்கிட்ட சொன்னா அது நிறைய பேர்கிட்ட போய் சேராது. அதே இது நாம ஆல் இந்தியா ரேடியோல பேசுறேன்னா அந்த மாவட்டம் ஃபுல்லா இன்னைக்கு வந்து அது ரீச் ஆகும். ஆல் இந்தியா ரேடியோ இதை பொறுத்த வரைக்கும் இங்க திருவனந்தபுரம் வரைக்கும் நமக்கு கிடைக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நாங்குநேரி வரைக்கும் கிடைக்குது. நிறைய மக்கள் கேட்டது எனக்கு போன் பண்ணுவாங்க. ரெகுலரா நான் இங்க ப்ரோக்ராம் பண்ணும்போது ஏதாவது ஒரு தகவல் நான் சொல்லும் போது குறையும் சொல்லுவாங்க, நிறையும் சொல்லுவாங்க. ரெண்டையுமே நான் வந்து சமமா ஏத்துக்குவேன். விமர்சனங்கள் எந்த விதத்துல வந்தாலும் நான் ஏத்துக்குவேன். அந்த விமர்சனங்களுக்கு அது வந்து சிலது சரியான விமர்சனமா இருக்கும், சிலது வேண்டாத விமர்சனமா இருக்கும். இது எல்லாமே நம்ம கடந்து போக வேண்டியதான். இந்த ஆல் இந்தியா ரேடியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நான் இன்னைக்கு பேசுறது எனக்கு பெருமையா இருக்கு. பெருமைன்னு சொல்லும் போது தான் தெரியுது. இப்போ ஒரு பெரிய வழக்கறிஞரா இருக்கும் போது சில நல்ல விஷயங்கள் நம்ம செய்யறோம், புக்ஸ் எல்லாம் எழுதுறோம். சின்ன வயசுல இருந்தே அந்த கட்டுரை, அந்த பேச்சு திறமை, எழுதுகோலை பிடிச்சி நம்ம எழுதுறது இதெல்லாம் இருந்தாலும் குடும்பம் சார்ந்த ஒரு பின்னணியும் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க குடும்ப பின்னணி வந்து ஆல்ரெடி வழக்கறிஞர் இருந்தாங்களா? இந்த குடும்பத்துல நீங்க தான் முதல் வழக்கறிஞரா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்ப எப்படி இருக்காங்க? இப்போ ஊருக்கு நீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்க? ஆக்சுவலா என்னுடைய குடும்பத்துல வழக்கறிஞர்கள் யாரும் கிடையாது. ஃபேமிலி பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சாதாரண கூலி வேலை பார்க்கக்கூடிய ஃபேமிலி தான். எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம நான் சொந்தமா உழைச்சு தான் இந்த அளவுக்கு நான் வந்து படிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அது எங்க ஊருக்கும் பெருமை. அதாவது முழகமூடு ஜார்ஜ் பிலீஜன்ஸ் தான் சொல்லி தான் நம்ம தங்கவேல் சார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பெருமையா இருக்கும். அந்த ஊருக்கு அப்படிங்கிறது பெருமை தான். நான் பிறந்தது ஒரு ஊர்ல, வளர்ந்தது ஒரு ஊர்ல, அதாவது பூவன்கோடு அப்படிங்கிற ஊர்ல தான் நான் பிறந்தது. அப்புறம் அங்க இருந்து வளர்ந்தது எல்லாமே வந்து முழகமூடு அப்படிங்கிற ஊர்ல. இன்னைக்கு முழகமூடு அப்படிங்கிற ஊர்ல போய் என் பேரை கேட்டாலே ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெருமை, அந்த ஊருக்கு ஒரு பெருமையை என்னால தேடித்தர முடிந்தது அப்படிங்கறதுல சந்தோஷம். என்னுடைய தந்தை பெயர் வந்து ஜார்ஜ், என்னுடைய தாயார் பெயர் வந்து மரிய ராணி, என்னுடைய மனைவி பெயர் வந்து விஜின்ஸ் ராணி, என்னுடைய பிள்ளையின் பெயர் வந்து ஜெரோசின். இதுதான் எங்களுக்கு ஒரு குடும்பம். நாங்க குடும்பமா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். சமூகம் சார்ந்த ஒரு விஷயங்கள் வர காரணமே குடும்ப பூர்வீகம். அதாவது எங்க தாத்தா காலத்துல இருந்தே ஒரு ஊர்ல நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் ஆணித்தரமா அவர் எடுத்து வச்ச ஆளு. அதுல நம்ம சமூகம் சார்ந்த நிறைய சமூக பணிகளை நம்ம ஈடுபடுத்திக் கொள்வோம். அப்போ சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு தளங்களையும் நம்ம வந்து சமூக சேவைகள் நிறைய செய்துட்டு இருக்கிறோம். இன்னும் அதை உற்சாகப்படுத்தும் விதமாக இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு இளைய பாரத நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு மாணவர்களும் வரும்போது ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர்ஸோட தான் நாங்க வந்து அவங்கள வழி அனுப்பி வைப்போம். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு வழக்கறிஞரா வந்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உங்களோட ஸ்டோரி வந்து அடுத்தவங்களுக்கு வந்து முன் உதாரணமா இருக்கும். உங்க பொசிஷனுக்கு வரணும், நம்மளும் சாமானிய குடும்பமா இருந்தாலும் படிப்பு மட்டும்தான் நம்மளோட சொத்தா இருக்கும் அப்படின்றப்போ ஒரு மடங்கு நம்மளோட தகுதி தராதாரம் கௌரவம் எல்லாமே நல்லபடியா இருக்கும் அப்படின்ட்டு இந்த மக்களோட நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தோட சட்ட ரீதியான என்ன ஒரு சந்தேகமா இருந்தாலும் சரி, இல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும்
சரி, உங்களோட அலுவலகத்துக்கும் உங்களோட தொலைபேசி எண்ணையும் தொடர்பு கொண்டு சட்ட ரீதியான எந்த ஒரு உதவிகளும் செய்ய நம்மளோட வழக்கறிஞர் ரெடியா இருக்காங்க, காத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் உங்களோட சில சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாலும் அவங்க யூடியூப் சேனல்ல நம்மளோட மக்களோட சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு சட்ட ரீதியான ஜட்ஜஸ் நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்களோட யூடியூப் சேனல் வின் லா சாம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுல பார்த்தாங்களே தெரியும். நிறைய சட்ட ரீதியான ஒரு கேள்விகளும் அதுக்கான விடயங்களும் இல்லாமையே அவங்க நல்ல ஒரு தீர்வை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். நீண்ட ஆயுளையும் சிறந்த வளர்ச்சியும் முற்போக்கு சிந்தனையோட எல்லா ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி.